கோயம்புத்தூர் மண்டல அறிவியல் மையம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் கோடை அறிவியல் பயிற்சி முகாம் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் 2025ஆம் ஆண்டிற்கான பயிற்சி முகாமுக்கான பதிவு இப்போது துவங்கி இருக்கிறது. கோடைகால அறிவியல் முகாமில் இந்த ஆண்டு அறிவியல் பயிற்சி, 3D பிரிண்டிங் அண்ட் டிசைனிங், கேம் கோடிங், டெலஸ்கோப் மேக்கிங் மற்றும் ஃபோல்டு ஸ்கோப் மேக்கிங் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. மிக குறைந்த கட்டணத்தில் இந்த பயிற்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சி முகாமில் 50 மாணவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். குறிப்பாக டெலஸ்கோப் மற்றும் ஃபோல்டு ஸ்கோப் மேக்கிங்கில் 30 மாணவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளார்கள். இந்த பயிற்சி முகாமை பொறுத்தளவு 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவ மாணவிகள், அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி, அனைத்து பள்ளிகளை சேர்ந்த 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பங்கு பெறலாம் என்பது தான் இந்த பயிற்சி முகாமில் வைத்திருக்கக்கூடிய கிரைட்டீரியா. கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பயிற்சிகளை வெறும் 1000 ரூபாய் மதிப்பில் இங்கே கொடுத்துட்ருக்குறோம். குறிப்பாக ஒரு 6000 ரூபா மதிப்புள்ள டெலஸ்கோப்பை வெறும் 3000 ரூபாய்க்கு இந்த டெலஸ்கோப் மேக்கிங் ஒர்க் ஷாப்பின் மூலம் மாணவர்களுக்கு கொடுத்து அனுப்புவதாக திட்டமிட்டிருக்கிறோம். அதே போல் ஃபோல்டு ஸ்கோப் என்று சொல்லக்கூடிய மினி மைக்ராஸ்கோப் மேக்கிங், அதனுடைய மதிப்பை காட்டிலும் குறைந்த மதிப்பில் ஃபோல்டு ஸ்கோப் குழந்தைகளுக்கு கொடுத்து அனுப்பக்கூடிய திட்டமும் மண்டல அறிவியல் மையத்திலும் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயிற்சி முகாமினுடைய முக்கிய நோக்கமே அறிவியல் தொழில்நுட்பத்தில் மாணவர்களுடைய அறிவை மேம்படுத்த வேண்டும். எளிய அறிவியல் பரிசோதனைகளின் மூலம் அறிவியல் மனப்பான்மையை மாணவர்களிடம் உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த பயிற்சி முகாமினுடைய மூல நோக்கமாக இருக்கிறது. இது போன்ற பயிற்சி முகாம்கள் தொடர்ந்து மண்டல அறிவியல் மையத்தினுடைய புதுமை மகன் காட்சி கூடத்தில் தொடர்ந்து நடத்திட்டு வர்றோம். புத்தாக்க மையம் என்று சொல்லக்கூடிய இன்னோவேஷன் ஹப்பில் தொடர்ந்து நடத்திட்டு வர்றோம். இதன் மூலம் மாணவர்கள் அறிவை பெறுவதோடு செயல்முறை அறிவியலை கற்றுக்கொள்கிறார்கள். பாடப்புத்தகம் தாண்டி அறிவியலை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை மண்டல அறிவியல் மையத்தினுடைய இன்னோவேஷன் ஹப் ஏற்படுத்தி வருகிறது. அந்த அடிப்படையில் கடந்த பல ஆண்டுகளாக பங்கேற்ற பல மாணவர்கள் இன்ஸ்பயர் மானக் போன்ற நிகழ்வுகளில் தேசிய அளவில் சிறந்த இடம் பெறுவதற்கு இந்த பயிற்சி முகாம்கள் பயனுள்ளதாக அமைகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்தோம். இப்போது மாணவர்கள் அனைவருமே ஒரு பயன்பாட்டாளராக இப்போ மொபைல் ஃபோனை பயன்படுத்துகிறாங்க, அதில் கேம் விளையாடுறாங்க. ஆனால் கேமை உருவாக்குறவங்களா மாற்றணுங்கிறக்காக தான் கேம் டெவலப்மெண்ட் கோர்ஸை இந்த டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். கேம் தானாக உருவாக்குறது, ஏன்னா ஒரு கேமுக்கான ஆப்பை உருவாக்குறது, இது போன்ற ஒரு நாலேஜ் பேஸ்டு, இன்றைக்கி டெக்னாலஜி பேஸ்டில் அந்த குழந்தைகளே உருவாக்குவது அப்படிங்கிறத நோக்கி நம்ம அந்த குழந்தைகளை நகர்த்துவது. சீனா போன்ற நாடுகள் இதை தொடர்ந்து செய்கிறாங்க. இந்தியாவில் அதற்கான விழிப்புணர்வு குறைவு. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான முயற்சி தான் இந்த கேம் கோடிங், 3D பிரிண்டிங் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுப்பது என்பது. அறிவியலும் தொழில்நுட்பமும் இன்றைக்கி பெரிய அளவு இல்லாமல் நாம் வாழவே முடியாதுங்கிற சூழல் இருக்குது. ஆனால் அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாட்டாளர்களாகத்தான் நாம் இருக்கிறோமே தவிர கண்டுபிடிப்பாளர்களாக நாம் இல்லை. அப்போ கண்டுபிடிப்புகளை நோக்கி மாணவர்களை நகர்த்துவது தான் இந்த பயிற்சி. இது போன்ற பயிற்சிகள் மண்டல அறிவியல் மையத்தில் வழங்கக்கூடிய பயிற்சிகள் பெரும் உதவியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு உதவும் என்பதால் இந்த பணியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இதில் அறிவியல் முகாம்னு தனியாக 2 நாட்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதில் ஃபன் வித் ஃபிசிக்ஸ், ஃபன் வித் மேத்தமேட்டிக்ஸ், ஃபன் வித் கெமிஸ்ட்ரி, ஃபன் வித் அஸ்ட்ரானமி, அதாவது விளையாட்டு மூலம் அறிவியலை கற்பது என்ற ஒரு 2 நாள் நிகழ்வு. ஏஐ டெக்னாலஜி, இப்போ நவீனமாக வளர்ந்துருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி சம்மந்தமாக மாதம் ஒரு முறை ஏஐ டூல்ஸ், என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்த பயிற்சிகள் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் வழங்கி வருகிறோம். எதிர்காலத்தில் இன்னும் அதை செழுமைப்படுத்தி வழங்க இருக்கிறோம். அதையும் மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். கேம்பை பொறுத்தளவு தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் வெப்சைட்டில் போய் ரீஜனல் சயின்ஸ் சென்டர்னு அடிச்சிங்கன்னா அங்கே அந்த ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி இங்கே நேரடியாக தான் பதிவு பண்ணணும். நேரடியாக மண்டல அறிவியல் மையத்துக்கு பதிவு செய்ய வேண்டும். இந்த முகாமுக்கு குறைந்த அளவு சீட்டு மட்டும்தான் இருக்குது, குறைந்த அளவிலான இடங்கள் மட்டுமே இருக்குது. விரைவில் மாணவர்கள் பயன்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம்.